அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பனுதிருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்து சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியன்ன இம்மாத்தன்னாங் கடவா வண்ணமே நல்கு. திருப்பாவில் இருக்கக்கூடியதான 5வது பாசுரத்தை அனுபவிக்கக்கூடியுள்ளோம். நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொல்லி ஆரம்பித்தாள் முதல் பாசுரத்தாலே. உயுமாறெண்ணி உகந்து பார்க்கடலுள் பையத்து என்ன பரமனடிவாடி என்றும் உயுமாறெண்ணி உகந்து என்றும் 2வது பாசுரத்தாலே கிருத்தியத்தையும் அகிருத்தியத்தையும் சொல்லி போந்தாள். இந்த நோன்பு நோற்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய பலத்தை சொல்லி போந்தது. நீங்காத செல்வம் நிறைந்து எப்போ ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி என்று சொல்லி ஆரம்பித்தாள் 3வது பாசுரத்தாலே. 4ஆம் பாசுரம் வந்தது. பர்ஜன்ய தேவனும் இந்த நோன்புக்கு ஒத்தாசை பண்ணுவதாகத்தானும் சொல்லி போந்தான். அவனிடத்திலே பிரார்த்தித்து வாழ உலகினிலே பெய்திட வேண்டும் மழை என்பதாக பிரார்த்தித்தது 4வது பாசுரம். 5ஆம் பாசுரமாக தீயினில் தூஷாகும் செப்பு என்பதாக தததிகம உத்தரபூர்வாகயோகோ அஸ்லேஷ விநாசௌ என்று சொல்லும்படியாக தததிகம உத்தர பூர்வாக யோகோ, உத்தரங்கள் உத்தராகங்கள் பூர்வாகங்கள் 2 விஷயங்களை பார்க்க வேண்டும். ஒன்று, பகவத் அனுபவம் ஏற்படுவதற்கு முன்பாக சேர்ந்ததான பாபங்கள், அது பூர்வாகம். உத்தராகம் என்னால் பகவத்ஞானம் பிறந்த பிற்பாடும் பிராமாதிகமாக ஏற்பட்டு போந்தவைகள். ஆக 2 கட்டங்களும் துக்கங்களும் பாபங்களும் எம்பெருமானுடைய ஏதோ ஒரு திருநாமத்தை சொன்னால் நமக்கு அது நம்ம விட்டு போயிடுது. எந்த திருநாமத்தை சொல்ல வேண்டும்? ஏன்னா தாமோதரனை செப்பு என்று தெரிவிக்கிறாள். தாமோதரன் அப்படிங்கிற தாமோதர விற்த்தாந்தத்தை சொல்லி கண்ணுனி சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் எண்ணப்பனில் என்று ஆழ்வார் தெரிவித்தது போல எம்பெருமானுக்கு அவன் மொத்துப்பட்டதென்ன, அடிபட்டதென்ன, கட்டுப்பட்டதென்ன, தழும்பு ஏறினதென்ன, இதெல்லாம் வைத்துக்கொண்டு எம்பெருமானுடைய சௌலபியமான இருக்கக்கூடிய குணத்தை அனுபவித்தது. ஆழ்வார் எத்திரம் 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 என்று மொகித்து போந்தது. இதெல்லாம் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய எளிமையை, சௌலபியத்தை, நீர்மையை அது ஆழ்வார்கள் எல்லாம் பறக்க பேசுகிறார்கள். அந்த ஆழ்வார்கள் தான் இவ்வளவு உயர்ந்தவன், பரமாக இருக்கக்கூடிய உயர்ந்தவன், மேன்மை படைத்தவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் தன்னை தாழ விட்டு கொண்டு கீழிறங்கி வந்து அவதரித்து போந்தானே, அதுவே எத்தனை சௌலபியம், எத்தனை நீர்மை. இந்த நீர்மையை பார்த்தாலே எனக்கு அப்படியே மயக்கம் ஏற்படுகிறதே, என்னால் தாங்க முடியலையே என்று எத்திரம் 10 பிறர்களுக்கரிய வித்தகன் அப்படின்னு ஆழ்வார் சொல்லி மயக்கம் போட்டு மோகித்து போந்தார். மயக்கம் போட்டு கீழ் விழுந்தார். 3-6 மாதங்கள் ஆழ்வார் மோகித்து போந்தார். 10 அப்படிங்கிற பதிகத்தாலே மோகித்து போந்தார். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கணிந்து என்கிற பதிகத்திலே மோகித்து போந்தார். இதற்கு இடையிலே பிறந்தவாறும் விளந்தவாறும் பெரியவாரதன் கை செய்து என்று சொல்லப்படுகிறதான 5ஆம் 10 திருவாய்மொழியிலே பாடுகிற பொழுது மயங்கி போந்தார். அதாவது
எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான அந்த நீர்மையிலே பிறந்தவாறும் வளர்ந்தவாறும்னு சொன்னோம்னா அது சரணாகதி விபவ தசையிலேயே சரணாகதி அனுபவித்தாருள் ஆழ்வார். 5ஆம் பத்து 7, 8, 9, 10 7 நோத்த நோன்புன்னு சொல்லப்படுகிறதான வானமாமர தெய்வநாயகப் பெருமானிடத்திலே சரணாகதி அனுஷ்டித்து, திருக்குடந்தையிலே 5ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழியிலே திருக்குடந்தை 6ஆவது பெருநாளிடத்திலே சரணாகதி அனுஷ்டித்து, திருவள்ளவாடிலே மனநோக்கு நல்லிங்கிற பதிகத்திலே சரணாகதி அனுஷ்டித்து, 5ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழியிலே பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்ன கிருஷ்ணாவதார தசையிலேயே சென்று சரணாகதியை அனுஷ்டித்தார். அப்பா அங்க ஒரு தரம் மோகித்தார். 3 விடங்களிலே 3வாரமாக மோகித்து கிடந்தவர் எதற்காகனா எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான சௌலபியத்திலே ஆழங்கால் பட்டு, எவ்வளவு உயர்ந்தவன் தான் தன்னை தாழ விட்டு கொண்டு இங்கு வந்து அவதரித்து போந்தானே அப்படிங்கிற அவதாரத்தில் இருக்கக்கூடியதான பெருமை. அப்ப அந்த தாமோதர விற்த்தாந்தத்தை நினைத்தாள். தாமோதரன் சொன்னால் என்ன ஆறுதான்? தீயினையிலே இட்டதான பஞ்சு போலே உருமாய்ந்து போகிறதாம் நம்முடைய பாவங்கள். முன்னாடி பகவதியானம் பிறப்பதற்கு முன்பாக பிற்பாடு பிராமாதிகமாக வந்தவை தெரியாமலே போன பாவங்கள். இந்த பாவங்கள்லாம் தீயினே இட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போகும். அப்படின்னா பகவத் அனுபவம் கிட்டி போகும் என்பது தானே உண்மை. அதைத்தான் மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூயபிரணி யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாய் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமரது வித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய வழியும் புகுதருவான் நென்னடவும் தீயினில் தூசாகும் செப்பு ஏலோரம்பாவாய் என்று இப்பாசுரத்திலே தாமோதரனை செப்பு. மாயன மன்னு வடமதுரை, முதல்ல மாயனை, மன்னு வடமதுரை மைந்தனை, தூயவரணியர் யமுனை துறைவனை, ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயக்குடல் விளக்கம் செய்த தாமோதரனை செப்பினால் செப்பு போய வழியும் புகுதருவான் என்னவும் தீயில் தூசாகும் என்று அன்வைத்துக் கொண்டோமேயானால் பகவானுடைய இத்தனை திருநாமங்கள் மாயனை மன்னு வடமதுரை, மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை, தூயவரணியர் யமுனை துறைவனை, ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயக்குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அப்ப இந்தந்த திருநாமங்கள் ஒவ்வொரு திருநாமத்துக்கும் ஒரு பெருமை உண்டு இல்லையோ. இப்ப மைந்தன் மாயன் அப்படின்னு சொன்னா அவன் அவதாரம் பண்ணதே மாயம். எப்பேற்பட்ட மாயன் என்றால் பரமதத்தில் அவனுக்கு இருக்கக்கூடியதோ மேன்மை பரம்னு சொல்லப்படுகிறது. பரமதத்தில் இருக்கக்கூடியவன் தன்னை தாழ விட்டு கொண்டு கீழே வந்து பிறந்ததே ஒரு மாயம். அங்கே பரமதத்திலே மேன்மை இருக்கும். ஆனால் அங்கே சௌலபியம் உண்டா? அங்கே இருக்கிறவாளுக்கு அயர்வரும் அமரர்கள் அதிபதினு சொல்லப்படுகிற அங்கே போய் பெருமாளை சௌலபியம்னு சொல்ல முடியுமானா அங்கே சௌலபியம் சேவிக்க முடியாதோ இல்லையோ. அதனால் சௌலபியத்தை சேவிக்கிறதுக்காக கீழே வந்து பிறந்தாராம் மாயன். ஆக அங்கே மேன்மை உண்டு. சௌலபியம் அங்கே இருந்திருந்தால் எப்படி இருக்கும்? அதாவது பகல் விளக்குப்பட்டிருக்கும்னு சொல்லுவார்கள். அதாவது ஒரு பெரிய விளக்கு வச்சுட்டு இருக்கோம், பகலில் என்ன வெளிச்சமாக இருக்குது. 11 மணி 12 மணிக்கு பகலில் ஒரே வெளிச்சமாக இருக்கும். அப்போ ஒரு விளக்கை ஏற்றி வச்சோம்னா தெரியவே தெரியாது. ஆனால் அதே இரவிலே நல்ல இருட்டில் இருட்டில் கொண்டு போய் வச்சோம்னா பளிச்சமாக பிரகாசமாக தெரியும். அப்போ ஒரு பகல் விளக்குப்பட்டிருக்கும்னா எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அங்கேயே விகசிக்காது. எங்கே? ஸ்ரீவைகுண்டத்தில். பெருமானுக்கு மேன்மை இருக்குது, பரத்தும் இருக்குது, ஆனால் சௌலபியம் உண்டா? ஆக அந்த கிருஷ்ணாவதாரத்தை சொல்லித்தான் சௌலபியம் இருக்குன்னு சொல்லணும். அதனால அவனை மாயனை என்று சொல்லுகின்றோம். சரி, மேலே இருக்கிறவனிடத்திலே சௌலபியம் இருக்கா? ஏன்னா அங்கே சௌலபியம் இல்லை. அதற்காக அவன் என்ன செய்தான் என்னால் மேலேந்து கீழே இறங்கி வந்து பிறந்து இங்கே இந்த விடத்திலே இந்த கிருஷ்ணாவதாரத்தை தாம் செய்ய வேண்டும்னு மேலிருந்து தான் கிழங்கி வந்து அவதாரம் பண்ணினானே. அதனால அவனை மாயனை, அவனை சொல்ற போதே மாயன் அப்படின்னா
அவன் எப்பேற்பட்ட மாயம் உடையவன் அப்படின்னா பரத்வ சௌலபியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையோ, பரத்தத்திலே சௌலபியம், மனுஷே பரத்வம் அப்படின்னு சொல்லும் அளவுக்குத்தான் எம்பெருமானுடைய குணங்கள் இருந்தது. ஆகினாலே அவனை மாயன். பரமபதத்தில் இருக்கக்கூடிய பரவதநாதனிடத்திலே சௌலபியம் உண்டா என்ன, அதுவே ஒரு அதிசயம் இல்லையோ. இப்போ அந்த அதிசயமாக பரமபதத்தில் இருக்கிறவா தான் தன்னை தாழ விட்டு கொண்டு கிடறங்கி வந்து கிருஷ்ணனாக அவதரித்து சௌலபியத்தை காண்பித்தானே மாயன் என்று ஜாதோசி தேவதேவஸ்ய சகுசக்கரகதாதரஹான்னு அவதாரம் பண்ணினான். ஜாதோசி தேவதேவஸ்ய ஏன்னா அவதார சௌலபியம்னு பேர் இருக்கு. அவதாரத்திலே தான் பண்ண விடத்திலே வந்து சௌலபியத்தை காண்பித்தபடினாலே அவதார சௌலபியம் என்று சொல்லுவோம். ஜாதோசி தேவதேவஸ்ய சங்குசக்கரகதாதரஹா கீழறங்கி வந்து பிறந்தபோதே ஆழ்வார்களையும் சேர்த்து அவதரித்தான். ஆழ்வார்கள்னா பெருமான் திருமேனியில் இருக்கக்கூடிய திருவாவரணங்கள் சங்குசக்கரகதாதரஹான்னா ஜாதோசி தேவதேவஸ்ய சங்குசக்கரகதாதரஹான்னு மேலேந்து கீழறங்கி வந்து தன்னுடைய திருவாபரணங்களோடே எப்படி ரூபமே தது அலௌகிகம்னு சொல்ல வேண்டும்படியாக பெருமாளே உன்னுடைய ரூபத்தெல்லாம் வசுதேவர் சொல்கிறார், ஐயா உன்னோட ரூபத்தெல்லாம் வரைச்சிக்கோ, லோகத்தில் இருக்கிறவா பார்த்துட்டானா கம்சன் வந்துடுவான், உடனே வந்துடுவான், பிடிக்கிறதுக்கு வந்துடுவான்னு சொன்னாலும் இல்லையோ. அப்போ ரூபமே தது அலௌகிகம். பெருமாளே நீ உன்னுடைய திருமேனிகளே இருக்கக்கூடிய ஆழ்வார்களை எல்லாம் சுருக்கிக்கொள், அதை மறைத்துக்கொள். சின்ன குழந்தையா எப்போதும் போல குழந்தையாக தேவரீர் இருப்பதை நாங்கள் சேவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்த போது சொன்ன உடனே கேட்டுவிட்டார். இப்போ இங்கே ஒரு விசாரம். சின்ன குழந்தை ராமன் அப்பாவனுடைய அதாவது பிதிருவாக்கிய பரிபாலனம்னு ராமனுக்கு வசத்தியா இல்லை கண்ணனுக்கு வசத்தியான்னு பேச்சு. பட்டர் நஞ்சியர் இவாளுக்கு எல்லாம் ஒருத்தருக்கு ராமாவதாரம் பட்டர்னு சொன்னால் ராமாவதாரத்தை சொல்லுவார், கிட்டாவதாரத்தை சொல்லுவாரான்னா அவர்களுக்கு அந்த கிட்டாவதாரத்திலே பிதிருவாக்கிய பரிபாலனமா இல்லை ராமாவதாரத்திலே பிதிருவாக்கிய பரிபாலனமான்னு பார்த்தா உங்கள் ராமன் என்னன்னா 24 வயசுக்கு அப்பா சொன்னதை கேட்டார், காட்டுக்கு போனார். எங்கள் கண்ணன் இருக்காம பாருங்க, சிறு குழந்தை பிறந்த குழந்தை சொல்கிறத கேட்குமா? இன்னைக்கானும் பிறந்த குழந்தை இன்னைக்கு சொல்கிறதே கேட்காது, ஏன்னா அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் பிறந்த குழந்தையாக இருந்த கண்ணனும் ரூபமேதது அலௌகிகம் மூடிக்கோன்னு சொன்ன உடனே அந்த திருவாபரணங்களையும் ஆழ்வார்களையும் தேர்த்து தானும் மூடிக்கொண்டானே அப்படின்னு பார்த்தா அவனுக்கன்னோ இருக்கக்கூடியதான திருவாக்கிய பரிபாலனம்னா அப்பா சொன்னது உடனே கேட்டாரும் இல்லையோ. கண்ணனே உயர்ந்தவன் அப்படின்னு கொள்ளலாமா? அவ்வளவு பெருமித்ததான மாயனை மண்ணு வடமதுரை ஏன்னா பகவத் சம்பந்தம் இருக்கக்கூடியதான தேசம். ஒரு காலத்தில் இல்லை, எப்போதும் பகவத் சம்பந்தம் இருக்கும். மாயனை மண்ணு வடமதுரை மதுரா நாமநகரி புண்ணியா பாபகரி சுபா என்று சொல்லுவோம். மதுரா அப்படின்னா நாமநகரி, அந்த திருநாமத்தை சொல்லும் போதே நம்ம பாபங்களும் தொலைஞ்சு போயிடும், இருக்கக்கூடிய அனாதிகாலமாக இருக்கக்கூடிய பாப வாசனையே இல்லாமல் போகுமே. அது பகவத் சம்பந்தம் எப்பொழுதுமாக நடையாடக்கூடியதான ஒரு தேசம். ஏன்னா சத்ருகன் ஆழ்வான் இருந்தாரே, அவர் என்ன பண்ணாரா, வன்னிய மறுத்து படை வீடு தானும் கொஞ்ச நாளைக்கு அங்கே அரசாட்சி பண்ணியிருக்கார். பல இடங்கள்லேருந்து எல்லா மக்களெல்லாம் கொண்டு வந்து அங்கே இருக்க செய்து, மதுரையிலே இருக்க செய்து பலரையும் கூட்டி கொண்டு வந்து அங்கே தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவ்விடத்துக்கு இருக்கக்கூடியதான பெருமை. பகவத் சம்பந்தமே மாறாது இருக்கக்கூடியது. கலங்கா பெருநகரம்னு மேலே சிவி கொண்டது சொல்கிறோம். இந்த கலங்கா பெருநகரத்திலே அங்கே இருக்கிறவாளுக்கு ஒரு நாள் கலக்கம் கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற மாதிரியே இங்கேயும் எம்பெருமான் இருக்காரோ இல்லையோ, அதுதான் மனுஷே பரத்வம் என்று சொல்லும் அளவுக்குத்தான் எம்பெருமான் மண்ணு வடமதுரை, ரொம்ப உயர்ந்ததாக இருக்கக்கூடிய வடமதுரை. ஏன்னா மதுரா அப்படின்னு சொல்கிற போது அதெல்லாம் புண்ணியமான க்ஷேத்திரங்கள், எம்பெருமான் அவதாரம் பண்ணதான புண்ணிய க்ஷேத்திரங்கள்னு சொல்ல முடியும். அதுதான் மண்ணு வடமதுரை. தமச பரமோதாதா சங்குசக்கரகதாதரஹான்னு, தமசா பரமோதாதா சங்குசக்கரகதாதரஹா என்று சங்கு சக்கரங்களோடு தானும் அவதரித்தானே. அது எந்த இடம்? அங்கு இருக்கக்கூடியதான மதுரையிலே பிறந்ததான மைந்தன். மைந்தன்னா நாதர்த்தம். ஒன்று யுவான்னு சொல்லுவா, ராஜான்னு சொல்லுவா, மிடுக்கன்னு சொல்லுவா, மைந்தன்னு சொல்லுவா. அப்போ மைந்தனுக்கு ஒன்று மிடுக்கன், ரொம்ப மிடுக்கான செயல்களை சேட்டுதங்களை செய்யக்கூடியவன் மிடுக்கன். யுவா சின்ன குழந்தை, ராஜா என்று சொல்லலாம்.
அப்போ மைந்தனை என்னும், மிடுக்கனை என்னும், யுவா என்னும், ராஜான்னு 4 அர்த்தங்களை சொல்லலாம். அவன்தான் மன்னு வட மதுரை மைந்தன். அவன்தான் மேலிருந்து கீழே வந்து தான் குழந்தையாக பிறந்தானே. அதை சொல்கிற போதே ததோகில ஜெகது பத்மபூதாய் அச்சுத பானுனா தேவகி பூர்வசந்தியாயாம் அவிர்பூத மகாத்மனஹான்னு விட்டு புராணத்துக்காரர் தெரிவிக்கிறார். தேவகி பூர்வசந்தியாயாம், தேவகியினுடைய கர்ப்பத்திலே தானும் 12 திங்கள். எல்லா குழந்தைகளை போலவானா கர்ப்பவாசமே இல்லாதவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தானும் கர்ப்பவாசம் தான். அவனுக்கு கர்ப்ப சம்பந்தமே இல்லை, ஆனால் கர்ப்பவாசம் பண்ணான். அவனுக்கு பிறவியே கிடையாது, ஆனால் பிறந்தான். எதற்காகனா இந்த லோகத்திலே பிறந்து இவர்களையெல்லாம் உஜ்ஜீவிக்க வேண்டுமே. தன்னை பற்றி சொல்லணுமே எல்லாரும். என்னை பற்றி எல்லாரும் சொன்னோம்னா இதைத்தான் அஜோபிசன்னு அவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன்னு பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம் ஞாத்மமாயா என்று கண்ணன் கீதையிலேயே தெரிவிக்கிறார். அஜோபிசன் பிறகு உண்டா, அஜோபிசன்னு அவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன். பெருமாள் அங்கே இருக்கிறவன் ஆதியம் சோதி குருவை அங்கு வைத்து இங்கு பிறக்கிறான். இவனுக்கு ஏதாவது பிறவிங்கிறது உண்டானா அந்த சோதி குருவாக இருக்கக்கூடியதான ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடியதான எம்பெருமான் தான் அங்கு இருக்கக்கூடியதான பஷ்யந்தி சதா பஷ்யந்தி சூரியான்னு சொல்லப்படுகிறதான எப்போதும் ஜாகிரவாகஞ்சத் சமிந்ததே விஷ்ணோர்ய பரமம்பதம்னு சொல்லப்படுகிறதான விஷ்ணு அப்படிங்கிற வியாப்தியொல்லி அந்த திருநாமம் விஷ்ணுன்னா எல்லாவிடத்திலும் வியாபித்திருக்கக்கூடியதான எம்பெருமான் அவன் மேலிருந்து தன்னை தாழவிட்டு கொண்டு கீழிறங்கி வந்து தான் அவதரித்தான்னு சொன்னான். அதைத்தான் மன்னு வடமதுரை மைந்தனை மேலே சொன்ன. முதல்ல மாயனை, ரெண்டாவது மன்னு வடமதுரை மைந்தனை, தூயவர் நீரமுனை துறைவனை. தூயவர் நீர், தூய்மைங்கிறது என்ன? இந்த யமுனைக்கு தூய்மை இருக்கான். ஏன்னா பெருமாள் மேலே இருக்காருன்னு சொன்னால் அங்கே விரஜாதேத்தம் ஓடுறது. பெருமாள் கீழே வந்து இங்கே யமுனைக்கு பக்கத்திலே கோகுலத்திலையும் இந்த பக்கம் மதுராலையும் பிறந்தாருன்னா பக்கத்திலே யமுனை ஓடுறது. ஏன்னா அங்கே இருக்கிற பக்கத்திலே ஒரு ஆறு ஓடுது, விரஜாதேத்தம் ஓடுது. இங்கே வந்துட்டாக்கா அதுக்கு ஒரு விரஜ வேண்டாமா, அதுக்காக யமுனை ஓடுதான். அதனால அதுவும் தூய்மை. கீழே பார்த்தோம் இல்லையோ, காவேரி விரஜாசேயம்னு பார்த்தோம். இங்கே விரஜாசேயமா யமுனையா அப்படின்னா அங்கு தூய்மைன்னு சொன்னால் அங்கே போனதுக்கப்புறம் நமக்கெல்லாம் தூய்மை ஏற்பட்டு அக்கறைக்கு போடுறோம். அது பெருமாளுக்கு அது பக்கத்திலே ஓடுறதோ இல்லை விரஜ தீர்த்தம். ஆனால் இங்கே எம்பெருமான் தானும் அங்கே தீர்த்தமாடினபடினாலே ஏற்பட்டதான தூய்மை. ஏன்னா அங்கே இருக்கிறவாளுக்கு விரஜ, இங்கே இருக்கிறவாளுக்கு யமுனை. இப்போ அதுவும் தூய்மையானது, இதுவும் தூய்மையானது. ஆக மாயனை மன்னவடமுதிர மைந்தனை, தூயவர் நீரமுனை துறைவனை. தூயவர் நீர் தூய்மை எனப்படுவது அப்படின்னா பெருமாள் அங்கே நிச்சலும் குறவை கூத்தாடுகிறாரோ இல்லையோ, பெருமாள் தீர்த்தமாடுறாரோ இல்லையோ, ஜலக்கிரீடை பண்ணுறாரோ இல்லையோ. இந்த ஜலக்கிரீடை பண்ணுறனா பெருமாள் என்ன பண்ணுவார், எல்லா கோபிஸ்திரிகள்லாம் அங்கங்கே அப்படி இப்படி குளிச்சுட்டு இருக்கா. பெருமாள் கடன பெருமாள் இங்கே தீர்த்தமாட்டிருக்கார். எடுத்தாக்க வாயில் அப்படி ஜலத்தை எடுப்பார், அம்மன் எடுத்து கொப்பளிப்பார். கொப்பளிச்சா அது மேலேருந்து போய் கீழே விழுதோ இல்லையோ. பெருமானுடைய வாயிலிருந்து அதரத்திலிருந்து வெளியேறி கீழே விழுகிறபடினாலே தூய்மை. அப்ப அவ்வளவு தூய்மை உண்டே. அதே போல வசுதேவர் தன்னுடைய தலையிலே வைத்து கொண்டு குழந்தை பிறந்தது, அக்கறையில் காராகிரகத்தில் பிறந்தது. பிறந்த உடனே தலையில் பெருமாளை எல்லாம் சொன்னார், அக்கறையில் கொண்டு விட்டுடுன்னு சொல்லிட்டார். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் பூரா அவரே கொடுத்துட்டார். கொடுத்துட்டு இதுதான் இதெல்லாம் பண்ணணும், டூஸ் இதெல்லாம், டோன்ஸ் இதெல்லாம் அப்படின்னு அங்கே கொண்டே பண்ணணும்னு தள்ள ஒரு கூடையை வச்சார். கூடையில் குழந்தைய வச்சார், ஏதோ வத்திரத்தெல்லாம் போட்டார். நேரம் எடுத்துன்னு வந்துட்டார். ஒரே மின்னல் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னது இருந்து வாழவல் இனி பெய்திராயின்னு மழை போன பாசத்தில் பார்த்தோம். அந்த மாதிரி இடி இடிக்கிறது, மின்றது, மழையாக கொட்டுறது, காத்தடிக்கிறது. என்ன பண்ணுறது, இந்த குழந்தைய தூக்கிட்டு என்னமா போகிறது, அங்கே ஒரே பயம். அப்படி போகிற போது இவரோ சிறைச்சாலைக்குள்ளே இருக்கார். அவர் வெளியில் வரணும், வெளியில் வந்துட்டு போகணும், கொண்டே அந்த குழந்தைய கூட்டணும், இங்கே வரணும். இவ்வளவும் காரியம் இருக்கும் இல்லையோ. அப்படின்னு இவர் புறப்பட்டு போனால் தள்ள கூட வச்சுன்னு போகிறார். போயிட்டு அங்கே போகிற போது யமுனை ரொம்ப பெருக்கெடுத்து ஓடுது. அது ஒரு ஆசை, பெருமானுடைய திருப்படியை ஸ்பரிசிக்கணும். இந்த பெருமானுடைய திருப்படியை ஸ்பரிசிச்சா எனக்கு தூய்மை அப்படின்னு நல்ல தேர்த்தம். அப்படி போக போக குழந்தையோட கால் இப்படி தொங்கிட்டு இருக்கோ இல்லையோ, மேல் வரைக்கும் தேர்த்தம் போகிறது. ஒரு பயந்துட்டார், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு.
அது போய் பெருமானுடைய திருவடி அப்படி ஸ்பரிசித்து அப்படி கீழே வந்ததோ இல்லையோ, தூய்மை ஏற்பட்டுதா. யமுனைக்கு பெருமானுடைய திருவடியை ஸ்பரிசித்தபடினால தானே படிக்கும். பெருமாளுக்கு பாத்தியம் சேர்க்கிறோம் இல்லையோ, அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனீயம் ஸ்நானீயம் சுத்தோதகம் படிக்கிறதுல சேர்க்குறோம். அர்க்யம் சமர்ப்பயாமின்னு பெருமாளுக்கு படிக்கிறதுல சேர்க்குறோம், சுத்தோதத்தை துவச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் திரும்பவும் பாத்தியம் சமர்ப்பயாமின்னு பெருமாளுக்கு படிக்கிறதுல சேர்க்குறோம், ஆச்சமனீயம் சமர்ப்பாங்கன்னு திருவாய விளக்கி விடுறோம் சேர்க்குறோம். இப்போ பெருமானே பாத்தியம்னு சொன்னால் பெருமான் திருவடியை நாம் பாவித்து கொண்டு பெருமானுடைய திருவடியை விலக்கி தேர்த்த சேர்க்கிறோம். இங்கே தானாகவே ஏற்பட்டு கொடுத்தது. அப்போ தூய பெருநீர், அதுதான் தூய்மை. அப்போ தூய பெருநீர் பெரிய நீர், அவ்வளவு பிரவாகமாக ஓடினதான நீர். கலங்கா பெருநகரத்திலே பிரஜாதீர்த்தம் உண்டு. இங்கே அதாவது பக்கத்தில் ஆய்ப்பாடியிலும் மதுரையிலும் யமுனை உண்டு. யமுனை அங்கே ஒரு நதி இருந்தால் இங்கே ஒரு நதி இருக்காதானே. பெருமாளுக்கு வேணும்னா அங்கே என்ன இருக்கோ அதெல்லாம் இங்கே வச்சுருவார். இங்கே எதெல்லாம் இருக்கோ அங்கே இருக்கணுங்கிறது இல்லை, அங்கே இதை தாண்டி இருக்கும் எல்லாமே. இங்கே இருக்கிறதெல்லாம் அங்கே இருக்காது, அங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்காது. இதுதான் வித்தியாசம். அபகத பாப்மா விமுர்த்திஹு விஜரஹா விசோகா விஜிகித்சா அபிபாசகா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பகான்னு சொல்லப்படுகிற இது இந்த கல்யாண குணங்கள் 8 கல்யாண குணங்கள் இந்த முக்தனுக்கு பெருமாளோட சாமியம் ஏற்படும் என்னால் அப்படின்னா பசி தாகம் தூக்கம் பிணி ஜர மூப்பு மரணம் இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அங்கே போனால் இங்கே இருந்தால் எல்லாம் இருக்குது. இருக்கிறது வசதியா இல்லாமல் இருக்கிறது வசதியானா இல்லாமல் இருக்கணும். எம்பெருமானோடு சாமியமாக இருக்கும். 8 கல்யாண குணங்களிலே சாமியம் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு பெருமையோ இல்லையோ அங்கே இருக்கிறதுக்கு. அதனால இங்கேயே தூய பெருநீரமுனை துறைவனை யமுனையில் இருக்கக்கூடிய பக்கத்திலேயே இருக்கும் இல்லையோ யமுனாச்சாரியர் அங்கே நாதமுனிகள் கைங்கரியம் பண்ண போகிற போது தான் இங்கே குழந்தை காட்டுமன்னார் கோயிலே திருவதாரம் பண்ணபடியினாலே அவருக்கு என்ன பேர் வச்சா யமுனை துறைவன் யமுனாச்சாரியருங்கிற திருநாமம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அவர் நாட்டை பார்த்துட்டு ரொம்ப சமயோஜிதமாக ஆலோசனைகள் எல்லாம் பண்ணி நன்னாக புத்திசாலித்தனத்தை காண்பித்தபடியினாலே அவருக்கு ஒரு ராஜ்யம் கிடைச்சதுனால ஆளவந்தார் அப்படிங்கிற திருநாமம் ஏற்பட்டது. ஆனால் யமுனாச்சாரியங்கிறது அவருடைய நமோச்சிந்தியாத் புதாக்லட்ட ஞானவீராக்கியராசியே நாதாயமுனியே அகாத பகவத் பக்தி சிந்தவே என்னும் நமோ நமோ யாமுனாய யமுனாய நமோ நமஹா நமோ நமோ யாமுனாய யமுனாய நமோ நமஹா என்னும் அவர் சொல்லபோது அவர் எத்பதாம்போருகத்யான வித்வஸ்தா சேஷகல்மஷா வஸ்துதாம் வியாதோகம் யமுனே என்னமாமிதமென்னு யார் ஒருத்தருடைய கட்டாட்சத்தினாலே நான் ஒரு வஸ்து போல இருந்த ஒன்னை என்ன ஒரு பொருளாமத்திருக்காரேன்னு சொல்லி ராமானுஜர் அவருக்கு ஒரு தனியனை சமர்ப்பித்து அந்த ராமானுஜர் சொல்றார் எனக்கு ஆள வந்தாரே எல்லாம் என்ன ஒரு அஜித் பதார்த்தமாக கிடந்ததான என்னை ஒரு வஸ்துவாக மாற்றினதான ஆச்சாரியர் பரமாச்சாரியரான ஆளவந்தார் எத் பதாம்போருகத்யான வித்வஸ்தா சேஷகல்மஷா வஸ்துதாம் உபயாதோகம் என்று தெரிவிக்கிறார். யாமுனை என்னமாமியகம் அவருக்கு யாமுனாச்சாரியன்னு திருநாமம். இங்கே கண்ணனம்பெருமான் தானும் அவனுக்கு மன்னுவத மதுரை மைந்தனை துய பெருநீரமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. ஆயர்குலத்தில் தோன்றுகிற அணிவிளக்கு இவர் யாரு? மங்கள தீபமாக ஆயர்குலத்திலே இடையர்குலத்திலே எப்படி பெருமாள் அவதாரம் பண்ணது முதல்ல அத்ரி அதாவது அத்ரி ஜமதக்னி பந்திரத வசுநந்தன சூனுவானவனுடைய யுகவர்ண கமாவதாரமோன்னு அழைமணவாள பெருமாள் நாயனார் தெரிவிக்கிறார். அத்ரி ஜமதக்னி பந்திரத வசுநந்தன சூனுவானவனுடைய யுகவர்ண கிரமாவதாரமோ 4 வர்ணம் பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்திரன்னு சொல்கிறோம் 4 வர்ணங்கள். இதில் 4 யுகத்திலையும் 4 பெருமாளை அவதாரம் பண்ணிட்டார். பெருமாளே அவதாரம் பண்ணிட்டார். எப்படி என்றால் அத்ரி ஜமதக்னிக்குத்தானும் முதல்ல தத்தாத்திரேயனாக அவதரித்தார் பிராமணனாக. பங்கிரத 2வது யுகத்திலே திரேதாயுகத்திலே தானும் தசரதனுக்கு பிள்ளையாக அவதாரம் பண்ணினார் க்ஷத்ரியனாக. 3வதாக அத்ரி ஜமதக்னி பங்கிரத வசுநந்தன வசுவுக்கு நந்தனாக வசுதேவருக்கு நந்தனாக கிட்டாவதாரத்திலே வைஷ்யகுலத்திலே அவதாரம் பண்ணினார். 4வது யுகத்தில் யாரோ ஒருத்தர் அவதாரம் பண்ணணும், 4வது வர்ணத்தில் பண்ணணும். யாருன்னா அவர் வேற யாருன்னா நம்மாழ்வாரும் விட்டார். அத்ரி ஜமதக்னி பங்கிரத வசுநந்தன சுருவானவருடைய யுகவர்ணக்கிரமாவதாரமோ யுகவர்ணத்திலே
கிரம அவதாரமோ 4வது அவதாரம் பண்ணணும். யாரும் பண்ணுவார் இல்லையா? யார் பண்ணிருக்காருன்னா நம்ம ஆழ்வார் தான் பண்ணிட்டாரே. அப்போ ஆழ்வார் வேற யாரும் அல்ல, எம்பெருமானே, தத்தாத்திரேயனே, சக்கரவர்த்தி திருமகனே, ஸ்ரீ கிட்டனே நம்மாழ்வாராக அவதரித்தார். அவர் வேறல்ல, இவர் வேறல்ல, அவர் வேறல்ல, இவர் வேறல்ல, அவர் வேறல்ல, இவர் வேறல்ல, இவர் வேறல்ல, இவரே. அப்படின்னா அப்ப 4 யுகத்திலே அப்பேற்பட்டதான எம்பெருமான் அணிவிளக்கு, அந்த குலத்துக்கே ஒரு அணிவிளக்காக ஆயர் குலத்தினில் தோன்றும் இடையர் குலத்திலே எப்படி அவர் அதாவது க்ஷத்திரியனா பிறந்து வைசியனா மாறிட்டார் இல்ல, ஒரு க்ஷத்திரிய குலத்தில் பிறந்தார், வைசிய குலத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். அப்ப அவர் பண்ற போது இவர் பிராமணியா பிறந்ததான ஆண்டாள் இங்க என்ன ஆயிட்டா? இடைச்சியா மாறிவிட்டா. இது அது மாதிரி இருக்கே அப்படின்னா அப்ப அவர் சொல்றா, இல்லை, இவர் ஆயர் குலத்தினிலே தோன்றுகிற அணிவிளக்கு, தத்துக்கொண்டாள்களோ தானே பெற்றாள்களோ என்ன என்று சொல்ற போல அந்த 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 குழந்தை எப்படின்னா, இந்த குழந்தை எப்படி அவதரித்தது? ஒரு ஆச்சரியமான அவதாரம் என்னோ, இந்த ஆச்சரியமான ஒரு மனுஷே பரத்துவம்னு சொல்லப்படுகிற பெருமபடுத்ததன்னோ இந்த அவதாரம் அணிவிளக்காக பெருமாள் ததோகில ஜெகத்பத்ம பூதாய அச்சுத பானுனா தேவகி பூர்வ சந்தியாயாம், தேவகியினுடைய கர்ப்பத்திலே தானும் அவதாரம் பண்ணினான் எம்பெருமான்னு சொல்றமல்லோ. அப்பேற்பட்ட பெருமடைத்ததான அணிவிளக்கு மங்கள தீபமாக அவதரித்தான். கிருஷ்ணாவதாரம் தான் அவதாரம் பண்ணினதே இந்த லோகத்திலே இருப்பவர்களை எல்லாம் தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும், பரம ஆனந்தத்தோடு அவர்களை தன்னோடு சேர்த்து கொண்டு அனுபவிக்க வேணுங்கிற ஆசையல்லியோ எம்பெருமானுக்கு. அப்படி அவதாரம் பண்ணதான அணிவிளக்கு ஆதியும் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்து தத்துக்கொண்டாள்களோ என்னும் தானே பெற்றாள்களோ என்னும் அப்படித்தான் பெருமாள் அவதாரம் பண்ணினார், அவதரித்தார். அணிவிளக்கு ஆயர் குலத்தினிலே, அந்த இடையர் குலத்திலே வந்ததான அணிவிளக்கு மங்கள தீபமாக இருந்தான். தாயக்குடல் விளக்கம் செய்து தாமோதரனை, யசோத பிராட்டிக்கு குழந்தை பிறந்தது இல்லையோ, தாயை குடல் விளக்கம் செய்தான். யசோத பிராட்டி இவ பெத்தாளா? பெத்தது ஆரோ, ஆனால் பேர் பூரா இருக்கு யசோதைக்கு. தெய்வநங்கை யசோதை பெற்றாளே. குலசேகர ஆழ்வார் தெரிவிக்கிறார், அவ என்ன தேவகி புலம்பிய புலம்பலாக அவள் புலம்புறா தான். அதாவது ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் தேவகி சொல்ற மாதிரி தான் புலம்புறாள். எப்படி அழுது அழுகுன்னு அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் தொல்லையின்ப திருதி கண்டாள்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். எவ்வளவு அனுபவிச்சாளே அவ, எத்தனை அனுபவிச்சா. அந்த கண்ணனை தான் தன்னுடைய குழந்தையாக அவள் வளர்த்தாளே. அவளுக்கு தெரியாதே குழந்தையே இந்த குழந்தை நம்ம குழந்தைதான் நினைச்சதுக்காகும். ஆனால் கண்ணன் பெருமானுக்கு தான் 10 வயசுக்கு அப்புறம் போய் காராகிரகத்திலே தேவியும் வசுதேவரையும் சேவிக்கிறார் நெடுமாலாக. இங்கே யசோத பிராட்டி தான் வளர்த்தா. அந்த யசோத பிராட்டிக்கு எத்தனை பெருமை! ஏன்னா வளர்த்ததுக்கு தானே பெருமை. அதாவது மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் சொல்றது போல யார் கொடுத்தா அப்படின்னா எல்லாத்தையும் 4000 அதாவது திருவாய்மொழியை பூரா கொடுத்தார், மூலத்தை கொடுத்தார் நம்ம ஆழ்வார். மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் என்று சொல்லமோ இல்லையோ, அந்த இதை வளர்த்து கொடுத்த பெருமை யாருக்கு? ராமானுஜர் தான் சேரும். மூலம் கொடுத்த நம்மாழ்வாருக்கு பெருமையா, இல்லை வியாக்கியானம் கொடுத்த ராமானுஜருக்கு பெருமையானா? மூலம் கொடுத்த நம்மாழ்வார் பெருமை தான், அது பெருமைக்கு ஒன்றும் குறையில்லை, பெருமை தான். ஆனால் இதத்தாய் ராமானுஜன், இதை வளர்த்து கொடுத்த பெருமை யாரு? சம்பிரதாயத்தை வளர்த்து கொடுத்த பெருமை யாருன்னா பெருமாளை சொல்லிட்டார். எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் பெருட்டு நாட்டி வைத்தான்னு சொல்லிட்டார். அப்படின்னா பெருமை யாருக்கு? ராமானுஜருக்கு பெருமை. இந்த உலகத்திலே தானும் அந்த ஸ்ரீரங்கத்திலே பீட்டமாக அலங்கரித்து எத்தனை வருஷம் இருந்தார் சுவாமி? 60 ஆண்டுகளுக்கு மேலாக திருவரங்கத்திலே எழுந்துருளி அத்தனை கைங்கரியத்தை பரிவாரணம் செய்து கொண்டு வந்தார். 10 கொத்து பரிவாரங்களை எல்லாம் ஏற்படுத்தி அத்தனையும் இன்னைக்கும், அதாவது இந்த பகல் உற்சவம் தினோத்சவத்தில், பகல் உற்சவத்தில் அரையர் சுவாமிகள் எல்லாம் சேவிக்கிறாள் இல்லையா? சேவிக்கிறவர்கள் ஒரு நாள் வட்டில் திருவாராதனம் என்று பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுவார்கள். அர்ஜுன மண்டபத்தில் பகல் மண்டபத்தில் பகல் உற்சவத்தில் நடக்கிறதோ இல்லையோ, 4ஆம் திருநாள் அன்னைக்கு அங்கே பார்த்தோம்னா அன்னைக்கு வட்டில் திருவாராதனம் அரையர் சுவாமி பண்ணுவார். பண்ணுற போது பக்கத்திலே மற்றொரு அரையர் சுவாமி எழுதிருப்பார்.
அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்கலாம். ஒன்று ஒன்றா ராமானுஜர் வந்தது போல ஒரு முக்கோல் பிடித்த முனி போல ஒரு கோலை வைத்துக்கொண்டு அவர் அங்கே பாவம், அந்த பாவத்திலே ஒரு நாடகத்தை போல சொல்லுவார்கள். அங்கே எல்லாம் சொல்லிட்டு திருவாராயணம் பண்ணும்போது பெருமாளுக்கு நம்ம நிச்சயம் எப்படி திருவாராயணம் பண்ணோம் அதே மாதிரி பண்ணி நம்ம பெருமாள் நேரவே இருக்கார். திருவாராயணம் பண்ணுவார். பண்ணிவிட்டு அவருக்கு அர்க்கிபாத்தி ஆசமனங்கள்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா தூபம் என்ன, தீபம் என்ன, மந்திரபுஷ்பம் என்ன, அவருக்கு பிரசாதங்கள் கண்டுள்ள பண்ண வைக்கிறது என்ன எல்லாம் பண்ணிட்டு அவருக்கு எல்லாம் சேவிச்சுட்டு சாத்த முறை என்ன எல்லாம் பண்ணுவா. அதுக்கு நடுவில் எல்லாம் அவன் வந்தானா அப்படின்னு கேட்பார்கள். அதாவது 10 கொத்து பிரிவாரங்களை ஏற்பாடு கொண்ட நெய்யெல்லாம் கொண்டு வந்த பாண்டன் வந்தானா அப்படின்னு கேட்பார் இந்த சுவாமி. உடனே அவன் வந்தான் அப்படின்னு சொல்லுவார் அடுத்த சுவாமி. இப்போ இதெல்லாம் கேட்டுருப்பாளேனா எல்லா கைங்கட்டங்களையும் குறவர பெருமாளுக்கு நடத்தி கொண்டு போரும் அப்படின்னா பாக்கியம் அப்படின்னு சொல்லுவார் இந்த சுவாமி. இதெல்லாம் எதுக்காகனா இவ்வளவு ஏற்படுத்தினது ராமானுஜருக்கு பெருமை. அவர் ஏற்படுத்தினா அவர் இந்த 10 கொத்து பரிவாரங்களை ஏற்பாடு பண்ணார், வியாக்கியானங்களை அனுகிரகித்து போந்தார். இந்த பெருமையெல்லாம் எம்பெருமானாருக்குண்டு. மூலம் கொடுத்தவர் நம்மாழ்வாருக்கும் பெருமை இருந்தாலும் அதை காட்டிலும் அவருடைய திருவடின்னு சொல்லப்படுகிறதான நம்மாழ்வாருக்கு பெருமையானா அவருடைய திருவடியா இருக்கிற ராமானுஜருக்கு இன்னும் பெருமையோ இல்லையோ. ராமானுஜர் யாரு? பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மடைந்த பாமன்னு மாறனடிவணிந்து இந்தவன் அவர் தானே. இப்போ பெருமாளை செய்கிறோமா, பெருமாள் திருவடி தானே செய்கிறோம். நம்மாழ்வாரை செய்கிறோம், நம்மாழ்வாருடைய திருவடி தானே செய்கிறோம். பெருமை எங்க? திருவடியில் தானே பெருமாள். ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலதத்வய நித்திய சேவா பிரேமாபிலாஷே பராங்குஷ பாதபக்தம் என்று சொல்லுகிறா போலே அந்த திருவடிக்கு பெருமையோ இல்லையோ. அது போலத்தான் இங்கே யாரு இந்த அணிவிளக்காக இருக்கக்கூடிய இவர் அணிவிளக்கை அதாவது மாயனமன் வடவதர மைந்தனை தீவிரநீதவனை திறவனை ஆயுர்குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். இந்த யசோத பிராட்டிக்கு தான் அத்தனை பெருமை. இவோ தொல்லையின்ப திருதி கண்டாள் என்று தேவகி புலம்பரா. தெய்வ நங்கை யசோதை எல்லாத்தையும் பெற்று போயிட்டாளே. தெய்வ நங்கை, தெய்வம் யாரு? கண்ணன் பெருமான். நங்கை யாரு? யசோதை. இவதானே பெற்றிருக்கா விடவும். இந்த யசோதைக்கு அந்த வயற்றிலே குறந்த பிறந்தையான அவளுக்கே தெரியாது. ஆனால் அந்த வயத்திலே ஒரு பெத்த வயிற்றுக்கு பட்டங்கட்டுமா போலே அன்னோ அவளுக்கு ஒரு பெருமை ஏற்பட்டது. எம்பெருமானையே தான் வளர்த்தபடியினாலே. அவளுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது அவளுக்கு. அவ அந்த ஆய்ச்சி அதாவது இடைச்சேரியிலே இருக்கக்கூடியதான குலமகள் அவதான். நாரீனாம் முத்தமாவதுன்னு சொல்லும் அளவுக்கு அவள் பெருமை படைத்தவள். அவளுக்கு அத்தனை பெருமைன்னா தாயை குடல் விளக்கம் செய்த பெற்ற வயிற்றுக்கு பட்டங்கட்டினா போலே வந்து சேர்ந்தானே தாமோதரன். அவன்தான் தாமோதரன் உரல்ல வச்சு கட்டுட்டான் பெருமாளை. உரல்ல 10 விரலையும் 10 விரலுடையும் ஆப்பு உண்டான் பாவிகாளுங்களுக்கு ஏச்சுக்குலோ என்று 10 விரலுடையும் 10 உரலுடையும் ஆப்பு உண்டான். அந்த உரல்ல போட்டு கட்டி வச்சுடா. வறண்ட புனியா திருடினியா, அடுத்த அவள்கிட்ட போய் வெண்ணெய் சாப்பிட்டியா, பாலை திருடினியா, தயிரை வரண்டினியா, என்ன செஞ்ச அப்படின்னு கட்டுட்டா. அந்த உரல் ஒரு உரல் இருக்கு. அந்த உரல் அங்கே ஆய்ப்பாடியில் இருக்கிற ஒரே உரல் அதுதான். எதுக்கும் பிரயோஜனமே இல்லை. ஒன்னே ஒரு பிரயோஜனம் உண்டு. கண்ணனை கட்டுறதுக்கு அந்த உரல் தான் பிரயோஜனம். அதை வச்சு தான் கட்டுறா. கட்டினா அந்த உரலும் அப்படி இருக்கு, கொஞ்சம் குறையுது, அப்புறம் பெருசாக இருக்கு. கண்ணனும் பெருசாக இருக்கா, இடுப்பு பாகம் குறையுது, பிரிட்ட பாகம் பெருசாக இருக்கு. இப்படி கண்ணனை போலவே இருக்கு. அதுவும் கருப்பாக இருக்கு, இதுவும் கருப்பாக இருக்கு. அப்போ இந்த உரலுக்கும் கண்ணன பெருமாருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை. ஒன்னே ஒன்று உரலுக்கு கண்ணு இல்லை, கண்ணன பெருமாருக்கு கண்ணு இருக்கு. இதான வித்தியாசம் இருக்கு. அப்போ அந்த உரல்ல வச்சு கட்டிருக்காளே அந்த தாமோதரன் என்று சொல்லி பெருமாளை கட்டுற போது இடுப்பில் வச்சுக்கன்னா உதரமிடை, உதரபந்தம். பெருமாளுக்கு உதரபந்தம். அதனால தான் பெருமாளுக்கு சாத்திர போது பெரிய ஒரு கணையாழியை சாத்திடுவா. இதைத்தான் பட்டர் பராசர பட்டர் தான் வாழ்ந்த காலத்தை திருமஞ்சனம் ஆறபோது அப்படி எட்டி பார்ப்பறான். எட்டி சுவாமி என்ன எட்டி பார்க்குறீர் அப்படின்னா, இல்லை பெருமானுடைய இடுப்பில் அந்த கட்டினாலோ இல்லை யசோதை கட்டின தழும்பு இருக்கான்னு பார்த்தேன்னா, இன்றைக்கும் அந்த தழும்பு தெரியாத வண்ணம் தான் பெருமானுடைய இடையிலே ஒரு கணையாழியை சாத்தி இருப்பார்கள் அப்படின்னு சொன்னால், பெருமாள் எப்போது சாத்தினே இருக்கான்னா, அந்த பெருமாள் மரத்தில் ஏறினாராம். கடன பெருமான் மரத்தில் ஏறுற போது இந்த மேலே இருக்கிற இடம், அந்த இடுப்பு பாகம் கொஞ்சம் தெரிஞ்சுதான். அந்த யசோதை கட்டினதான அந்த அடையாளம், அந்த இடத்துல ஒரு தழும்பு இருக்குமோ இல்லையோ, அந்த தழும்பு ஏறி இருந்து தான்
பார்த்துட்டு அந்த குழந்தைகள்லாம் பொன் குழந்தைகள்லாம் கொல்லுன்னு சிரிச்சுடுது. பெருமாளுக்கு வெக்கமாகப்படுது. நம்முடைய இந்த தழும்பை பார்த்து எல்லாரும் சீக்கிரம் பற்றியா என்ன பெருமாள் என்னோட தாயார் கட்டினாலும் இல்லையோ அந்த கட்டினதான கட்டு தழும்பேறி போயிருக்கிறதே, அந்த தழும்பை பார்த்து இந்த இடைச்சிகள்லாம் சிரிக்கிறாளேன்னு பெருமாளுக்கு வெக்கம் வந்து தான் இன்னைக்கு பெருமாளுக்கு போகணும்னா கணையாழி உதரபந்தம் தேட்டரும் உதரபந்தம் திருமாரபு கண்டம் செவ்வாய் வாட்டமல் கண்கள் மேனின்னு தேட்டரும் உதரபந்தம் உதரபந்தம் என்னும் இடையிலே இருக்கக்கூடிய இந்த பட்டு பீதாம்பரத்தையும் பெருமானுடைய திருமேனியும் அது 2 பாகத்துக்கு நடுவாக இருக்கக்கூடியதான உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகன்னதேன்னு திருப்பானாழ்வார் தெரிவிக்கிறார். இங்கே தாமோதரன் அப்படிங்கிறது தாமோதரன் தாமத்தாலே கட்டுவிக்கப்பட்டானே ஆழ்வார் கணுவிசிறுத்தாம்பு முதலுவி ஆழ்வார் தெரிவிக்கிற பொழுது கணுவிசிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயம். ஏன்னா அதில் இருக்கிற முடிச்சு எண்ணவே முடியாது. அவ்வளோ நிறைய முடிச்சு போட்டு வச்சிருக்கா. அத்தனை முடிச்சு போடுவாளன்னா பிரயோஜனப்படாத ஒரு உரல் கண்ணனை கட்டுவதற்கு பிரயோஜனம், பிரயோஜனப்படாத ஒரு கயிறு கண்ணனை கட்டுவதற்கு பிரயோஜனம். அப்படின்னா அனன்ய பிரயோஜனர்களா நம்மெல்லாம் இருக்கணும் பெருமாள்கிட்ட போய் செய்கிறோம். ஆனால் இந்த கயருக்கும் பிரயோஜனம் இல்லை, அதே போல் அந்த தாம்புக்கும் பிரயோஜனம் இல்லை, உரலுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஒரு பிரயோஜனம் உயர்ந்ததான பிரயோஜனம் என்னன்னா எம்பெருமானை கட்டுவதற்காக ஏற்பட்டது. அப்போ தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் தாமோதரனை இந்த தாமோதரனை என்ன பண்ணமான்னா தூயோமாய் வந்து நாம் துமரதுவித்தொரு தூய்மையாக வரணும். பெருமாள்கிட்ட ஒரு பிரயோஜனம் இல்லாமல் அனன்ய பிரயோஜனர்களாக நாம் வந்து தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது பெருமாளுக்கு வகையால் மனமுன்னி மாதவனையினாலும் புகையால் விளக்கால் புதுமலரால் நீரால் திசைதோறும் அவர்கள் சென்றறிஞர் என்ன தகையான் சரணம் தவறுகோர் பத்தேன்னு சொல்லும் அளவுக்கு வகையால் மனமுன்னி மாதவனை பெருமாளுக்கு நல்ல புஷ்பங்கள் என்ன தீர்த்தம் என்ன இதுதானே கண்ணன் சொல்றது. ஏன்னா நீ ஒன்று வந்து ரொம்ப பெருசாக ரொம்ப ஓஹோன்னு கொண்டாட வேண்டாம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயசதி, அவ்வளோதான். ஒரு பத்திரம், ஒரு இலை, ஒரு புஷ்பம், ஒரு தீர்த்தம், அவ்வளவே. எனக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பழம் கொடு, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், இவ்வளோதான் எனக்கு கொடுக்கணும். வேற ஒன்றும் நீ கொடுக்கணும்னா எவ்வளவோ கொடுத்தா விதுரான்னா நீ பபுஜே சுஜினி குணபந்திச்சன்னு அவர் பழத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக தோலை கொடுத்துட்டா. பெருமாள் ரொம்ப புகந்தான், விதுரஸ்ய மகாமதியின்னு கொண்டாடும்படியாக இருந்தார் என்னால் அவர் பக்தி அந்த பக்தி பெருக்கெடுத்திருந்தபடியினாலே பெருமாளுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் தானோ பழத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக தோலை கொடுத்துட்டார். இவர் நிதாரிச்சுட்டு பழத்தை கொடுக்க வந்தார். விதுரா நீ கொடுத்த பழமோ தோலோ என்னுடைய பசியை போக்குவதற்கு அல்ல, உலகத்தை சாப்பிடக்கூடியவன், எனக்கு ஏதும் வேண்டாம், நீ பக்தியாட எனக்கு கொடுத்த பத்தியா அதுவே போரும், வயிறு நிறைந்தது அப்படின்னு பெருமாள் சரணம்னா அப்போ எம்பெருமான் யாரு தூய்மையாக அவனுக்கு செய்ய வேண்டும். எம்பெருமானிடத்திலே தூய்மை அனன்ய பிரயோஜனர்களாக இருப்பது, அவர்களிடத்தில் அனன்ய பிரயோஜனராய் நாமும் எம்பெருமானுக்கு தூயமாய் வந்து நாம் மலர் தூவித்தொழுது. ஆழ்வார் தெரிவித்தாரே சூட்டு நன் மாலைகள் தூயனவேந்தி, தூய்மையான புஷ்பங்களை சூட்டு நன்மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டின்னு அங்கே பெருமாளுக்கு அத்தனை கைங்கரியங்களை எப்படி நெத்தியுயிர்கள் செய்கிறார்களோ தூயோமாய் வந்து நாம் தூமர தூவி தொழுது வாயாலே பாடுங்கள். வாய் கொடுக்கப்பட்டதனுடைய பயன் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். தூயோமாய் வந்து நாம் தூமர தூவி தொழுது வாயினாலே பாடி மனதாலே சிந்திக்க வேண்டும். மனத்தை கொண்டு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா தியானிக்க வேண்டும். மனசு எதுக்கு கொடுத்துருக்கு? தியானம் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கு. யாரை தியானம் பண்ணோம்? எம்பெருமானை சர்வேஸ்வரனுடைய திருமேனியை நினைத்து தியானம் பண்ண வேண்டும் என்றால் அப்படித்தான் இருக்கு. தியானிக்க வேண்டும். பராசர பட்டர் அவர் சொல்லுவாராம், இந்த தாம்பு கயிறு கட்டிருக்காளே, இந்த தாம்பு கயிறு தெரியுதான்னு பார்க்குறான் திருமஞ்சனம் பண்ணுற போது. இந்த தாமோதர விற்த்தாந்தம் தாமோதரனை கட்டிருக்காளே, அந்த யசோதை கட்டிருக்காளோ இல்லையோ, ஏதாவது இடுப்பில் ஏதாவது அந்த இடத்துல ஏதாவது தழும்பு தெரியுதான்னு பார்க்கணும்னு சொன்னால் அப்போ அது அவர்களுக்கு இருந்த பாவம். பெருமாளுக்கு எப்பயோ கிட்டாவதாரத்தில் பண்ணது இருக்குமான்னா தூய்மையாக இருக்கின்றபடியினாலே அவர்களுக்கு அது தோற்றுகிறது. தூய்மையாலே இருக்கிறார். தூய்மையாலே தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினாலே பாடி மனதாலே சிந்திக்க வேண்டும். வாயால் நன்னா பெருமாளை பாடணும், மனதாலே சிந்திக்க வேண்டும். தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்னவும் தீனில் தூஷாகும். போய பிழை முன்னாடி பண்ணது தெரியாமல் பண்ணது அதுவாக வந்து சேர்ந்தது
முன்னாடி பண்ணது தெரியாமல் வந்து சேர்ந்தது. பகவத் ஞானம் பிறந்த பின்பாடு பிராமாதிகமாக வந்து சேர்ந்தவை. அதான் உத்தர பூர்வாகங்கள்னு சொல்லுவா. உத்தரம் பகவத் ஞானம் பிறந்த பிற்பாடு பிராமாதிகமாக வந்து சேர்ந்து உத்தரம். அதே கிரமத்தில் தான் உபனிஷத் வாக்கியம் எப்படி இருக்கோ உத்தர பூர்வாகையோகோ அஸ்லேஷ விநாசம்னு சொல்றபடியாக உத்தரங்கள் போய வழியும் புகுதருவான் என்னவும் வர்றதும். அப்போ உத்தர பூர்வாகம் முதல்ல பின்னாடி இருக்கிறது சொல்லிட்டு அப்புறம் முன்னாடி இருக்குது. அதே மாதிரி போயபடி புகுதருவான் என்னவும். இதுதான் என் பெருமானார் சரணாகதி கீதத்தில் சொல்கிற போது அநாதிகால பிரவருத்த அனன்ய அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவதபசார பாகவதபசார சக்கியாபசார நானாவிதபசார ரூபானு கிருத்தானு கிரியமானானு கரிஷ்யமானான் க்ஷமஸ்ஸ புருஷோத்தமான்னு தெரிவித்தாரோ இல்லையோ. முடிஞ்சது இருக்கிறது இனிமேல் வரப்போகிறது எல்லாம் சேர்த்துட்டு எல்லா பாவத்தையும் அசேஷதகா க்ஷமஸ்வ புருஷோத்தமா என்று தெரிவித்தார் அங்கே. அது மாதிரி போய வழியும் புகுதருவான் என்னும் தீனில் தூஷாகும் செப்பு இயல்வரும்பாவான்னு சொன்னது இந்த பாசுரம். இதில் நமக்கு திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்ததான கைங்கரியம்னா ராசமகேந்திரன் கைங்கரியம். ரெண்டாவது திருச்சுத்து, முதல்ல தர்மவர்மாவது திருச்சுத்து கிளிச்சோழன் கைங்கரியம் பார்த்தோம். ரெண்டாவது ராசமகேந்திரன் திருச்சுத்துன்னு இருக்கு. அதான் திருவண்ணாழி பிரதட்சணம்னு சொல்லுவார்கள். அங்கே நரசிம்மர் எழுதிருக்கார், நாராயணர் எழுதிருக்கார். அதுக்கப்புறமா அங்கே நாராயணர் எழுந்துருளி நரசிம்மர் எழுந்துருளி இருக்கார் உள்ளுக்குள்ளே. அந்த பிரதட்சணம் எல்லாமே ராசமகேந்திரன்கிற ராஜா. இதெல்லாம் கிட்டத்தட்ட ராமானுஜர் வாழ்ந்த காலத்திலே நடந்திருக்கக்கூடும். 1052வது வருஷம், அதாவது ராஜேந்திர சோழன் இருந்தால் அவனுக்கு 6 புதல்வர்கள். அந்த 6 புதல்வர்களில் இருக்கக்கூடிய இவன் ஒருத்தன் ராசமகேந்திரன் என்பது. அந்த ராசமகேந்திரன் தான் இந்த திருவண்ணாழி பிரதட்சணத்தை ஒட்டினாப்பில் இருக்கக்கூடிய அந்த தலங்கள் எல்லாம், அந்த தலங்களை எல்லாம் போட்டு, ஏன்னா முன்ன நாளில் பெருமாள், அதாவது வடதிருக்காவிரி இதெல்லாமே புண்ணிய தீர்த்தம்னு சொல்லுவோம் இல்லையோ. வடதிருக்காவேரியும் புண்ணிய தீர்த்தம் தான், தென்திருக்காவேரியும் அம்மாமண்டப காவேரியும் புண்ணிய தீர்த்தம் தான். அதில் திருவங்கமண்ணம் படித்துறைங்கிறது ரொம்ப உயர்த்தி. இதெல்லாம் திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய திருவங்கமண்ணம் படித்துறை. அந்த அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் இருக்கிறவாள்லாம் அவர்கள் பாரிப்பதே என்ன தெரியுமா, வயசாகிடுதுன்னு என்ன தெரியுமா சொல்லுவா, எனக்கு திருவங்கமண்ணம் படித்துறை கிடைக்குமோ என்னவோ அப்படின்னே பாரிப்பார்கள். அவர்கள் சொல்லதே எனக்கு எங்கே வேணாலும் வேண்டாம்பா. கொஞ்சம் வயசாகப்படுதுன்னா ஊரை விட்டு கிளம்பவே மாட்டான், இருக்கிற நாள்லேயும் கிளம்ப மாட்டா. இல்லை வயசாகிடுதுன்னா அங்கிறது கிளம்பவே மாட்டார்கள். அவர்கள் சொல்லதே எனக்கு திருவங்கமண்ணம் படித்துறை கிடைக்க வேணும். இதுதான் அவர்கள் நெஞ்சிலேயே ஓடி கிடக்கக்கூடியதான விஷயம். அதனால வடதிருக்காவேரியும் உயர்த்தி, தென்திருக்காவேரியும் உயர்த்தி, திருமங்கமண்ணம் படித்துறை படிவாளன் படித்துறை ரொம்பவே உயர்த்தி. அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் போனோம்னா அளவந்தார் படித்துறை உயர்த்தி. அதுக்கப்புறம் தவராஜம், அதுக்கு பின்னாடி போனோம்னா கிழக்க போனோம்னா தவராஜம் படித்துறை உயர்த்தி. அதுக்கு முன்னாடி இதுக்கு நடுவில், ரெண்டுக்கு நடுவில் தான் மாமணிகளுடைய அந்த, அதாவது மாமணிகளை, அதாவது சரம கைங்கரியத்தை பண்ண இருக்கக்கூடியதான அவ்விடம் ரொம்ப உயர்த்தி. மாமணிகள் இருக்கக்கூடியதான பூமி என்றும் உண்டு. அங்கே போனோம்னா அவருக்கு இருக்கக்கூடியதான அந்த இடத்துல கோசாலையை வைத்து நிர்வகித்து கொண்டு வருகிறார்கள். அந்த இடம் எல்லாம் பூரவே ஸ்ரீரங்கநாதன், அங்கே பக்கத்திலே தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேசவ பெருமாள் சன்னிதினே ஒரு சன்னிதி இருந்தது அங்கே. அதெல்லாம் அதில் கோயில் ஒழுகிலே அதாவது சொல்லப்பட்டு உள்ளது. ஆஹா, அந்த திருவரசி மாமுனிகளுடைய திருவரசி அவ்விடத்தில் உண்டு. அப்போ இதெல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள். இதை காட்டிலும் இந்த புண்ணிய தீர்த்தங்கள், இந்த தேர்த்தம் என்ன பண்ணும், வேகமாக அடித்து ஓடி வர என்ன பண்ணுன்னா, பெருமாள் மூலஸ்தானத்தில் இருக்கார் இல்லையோ, தர்மவர்மா திருச்சி இருக்கோ இல்லையோ, இந்த ஆதிசேஷ பீட்டம் வரைக்கும் தேர்த்தம் வந்துருமா. அந்த நாளில் ஆதிசேஷ பீட்டம் வரைக்கும் வந்துடும். அப்போ அதுக்கு மேலே வந்துடக்கூடாது இல்லையோ. அதுக்காக என்ன பண்ணால், இந்த ராசமகேந்திரனானவன் அங்கே தளங்கள், தளவரிசையெல்லாம் பெருமாளுக்கு பக்கத்தில் தேர்த்தம் வந்துடாதபடிக்கு அங்கே இருக்கக்கூடிய தூண்களை எல்லாம் அமைத்து தளவரிசை திருவண்ணாழின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. அது முன்ன நாளில் ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அங்கே அந்த ராசமகேந்திரன் திருச்சுத்திய பிரதட்சணம் வருவதாக. இப்போவுமே, ஏன்னா அது தர்மவர்மா திருச்சுத்து முதல்ல இருக்கிறது, அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது ராசமகேந்திரன் திருச்சுத்து. அதில் பிரதட்சணமாக பெருமாள் எப்போ வந்தாலும் புறப்பாடு கண்டவர்கள் அங்கே தானே வரார். அதில் இருக்கக்கூடிய படிகள் என்ன, தூண்கள் என்ன, மண்டபங்கள் என்ன, இது எல்லாத்தையும் கட்டினதான கைங்கரியம் யாரோடது, ராசமகேந்திரன் திருச்சுத்து. அந்த ராசமகேந்திரன் அவருடைய வம்சத்தில் வந்தவன் ஒருத்தன் நந்தசோழன் அப்படிங்கிறவன்.
அவனும் ஆண்டு வந்தான். இதெல்லாம் 1052வது வருஷம். கிட்டத்தட்ட ஒரு ராமானுஷர் 1017 திருவதாரம், 1052 கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்குள்ளே. அதனால அந்த காலத்துல தான் அவனும் வாழ்ந்து வந்தான். ராமானுஷர் வாழ்ந்த காலத்துல இதெல்லாம் நடந்திருக்கணும். அதுக்கப்புறம் நந்தசோழன் அவனுடைய கைங்கரியம் என்ன? அவன் உறையூர் நிச்சுளாபுரின்னு சொல்லப்படுகிற உறையூரில் இருக்கக்கூடிய அங்கதான் இருந்தான். அவனுக்கு புத்திரவாக்கியம் இல்லாமல் ஒரு குழந்தை ஒரு இடத்துல கண்டெடுக்கிறான். அதுக்கு கமலவல்லிங்கிற திருநாமத்தை சூட்டி அவன் வளர்த்து வருகிறான். அதுக்கப்புறம் பெருமாளுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்து, அதாவது வேட்டையாட வருவதாகவும் 6ஆம் திருநாள் உற்சவம் நடக்கிறது இல்லை, பங்குனி உத்திர உற்சவத்தின் போது 6ஆம் திருநாள் அங்கே போயிட்டு பெருமாள் எழுவர். அதனால நேத்திக்கு எங்கே போனீர்னு பெரிய விராட்டியார் ரங்கநாச்சி தாயார் கேட்பது போலவும், எங்கே போயிருந்தீர்னா உறையூரே நாம் கண்ணாலே கண்டதும் இல்லை காதாலே கேட்டதும் இல்லை அப்படின்னு பெருமாள் அருளி செய்த பிரகாரம் என்று அங்கே இருக்கக்கூடிய பண்டாரி சுவாமிகள் எல்லாம் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு 2 பேருக்கு நடக்கக்கூடிய வாக்குவாத ரசம், அந்த ரசம் நடக்குமோ இல்லையோ பங்குனி உத்திரத்தன்னைக்கு. அதனாலே உறையூரே நாம் கண்ணாலே கண்டதும் இல்லை காதாலே கேட்டதும் இல்லை அப்படிம்பார். இது மாதிரி பொய் பிரமாணங்கள்லாம் சொல்லுகிறீர்களா? 6ஆம் திருநாள் அன்னைக்கு எங்கே போயிருந்தீர்களா? உறையூரே எனக்கு தெரியாதுன்னு வருவார். அதனால அப்பேற்பட்டதான எம்பெருமான் அங்கே அந்த கமலவல்லி நாச்சியாரத்தானும் திருக்கல்யாணம் செய்து கொடுக்கிறான். நந்தி சோழன் இருக்கக்கூடிய அவனுடைய திருக்குமாரத்தை திருக்கல்யாணம் பண்ணு சோழ பூபதின்னு சொல்லுவார்கள். அவனை திருக்கல்யாணம் பண்ணு. அதனால ராசமகேந்திரன் அழகிய மணவாள ராசமகேந்திரன் திருச்சுத்துன்னே பேர். இருக்கு அழகிய மணவாள பெருமாள் சுந்தரஜாமாதாவோ இல்லையோ அழகிய மணவாள ராஜமகேந்திரன் திருச்சுத்துன்னே பேர். இதெல்லாம் திருவரங்கத்தில் ஒன்று ஒன்றாக பார்த்தோம்னா இப்படி ஒரு பக்கம் ராசமகேந்திரன் திருச்சுத்து, அதுக்கப்புறம் நந்திசோழன் கைங்கரியம், அவனுடைய கைங்கரியங்கள் என்ன இதெல்லாம் பண்ணிட்டு அதில் நடுவில் நிச்சுளாபுரியினுடைய மகாத்மத்தை அதாவது சுருக்கமாக அந்த இடத்துல விண்ணப்பம் பண்ணியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவளுக்கு திருக்கல்யாணம், ஏன்னா காட்டுக்கு போகிறான், அந்த குழந்தை வருது, அது மலர்களெல்லாம் பைக்க போகிறது. அப்புறம் பெருமாள் வந்தார், வந்து பார்த்தார், இந்த பெண்ணை திருக்கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி திருக்கல்யாணம் பண்ணிவிட்டார் என்பதாகவும் பல பல தனங்கள் 360 பாரம் இருக்கக்கூடிய தங்கத்தை எல்லாம் பெருமாளுக்கு தனமாக கொடுத்தான். 360 பாரம் அப்படின்னா எவ்வளோ பாரம்னு தெரியாது. 360 பாரம் தங்கத்தை கொடுத்துருக்கார். நிறைய தனங்களை பெருமாளுக்கு தனமாக கொடுத்து, அதுக்கப்புறம் இடங்களையும் கட்டி கொடுத்து, அதுக்கப்புறம் சன்னதியை கட்டி நிறைய உற்சவங்கள் எல்லாம் பண்ணினான்ங்கிறது சரித்திரம். அதுக்கப்புறம் தான் குலசேகர பெருமாளுடைய கைங்கரியம். குலசேகர பெருமாள் தானும் அவர் திருவஞ்சிக்களத்தில் திருவதாரம் பண்ணி, அதுக்கப்புறம் இங்கே தன்னுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய சேரகொல்லிநாச்சியார் பெருமாளுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நிறைய தனங்களையும் அவரும் கொடுத்தார். அந்த தனங்களை கொண்டு தான் குலசேகரன் திருச்சுத்து அப்படின்னு சொல்லப்படுகிற 3வது திருச்சுத்தை தான் நிர்வகித்தார், அதாவது கட்டினார். பூரா குலசேகர ஆழ்வார் பண்ணுதான திருச்சுத்து தான் 3வது இருக்கக்கூடிய திருச்சுத்து அப்படிங்கிற வரைக்கும் இன்றைய தினத்தில் இருக்கட்டும். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை அடுத்த நாள் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஸ்ரீமத்தியை விட்டு சித்தார்ய மனோநந்தன ஹேதுவே நந்தனந்த சுந்தரியை கோதாய நித்ய மங்களம் ஸ்ரீமதே ரமஜா மாத்திர முனீந்திரா மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாது நித்திய ஸ்ரீ நித்திய மங்களம் சொல்லி அமைகிறேன். ஆழ்வார் பெருமானார் ஜிய திருவிகளே சரணம்.